அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் சனிக்கிழமை 3/8/2024 ஆடி பெருக்கு. ஆடி மாதத்தோட 18வது நாள். அதை தான் நம்ம ஆடி பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு அப்படின்னு நம்ம அழைக்கிறோங்க. பஞ்சபூதங்களில் ரொம்ப இன்றியமையாதது நீர். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற இந்த பஞ்சபூதங்கள் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதது. அதில் நீர் ரொம்ப முக்கியமானது. அனைத்து ஜீவராசிகளும் உயிரோடு வாழ்வதற்கு நீர் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த நீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக, நம்முடைய மரியாதையை காவிரி அன்னைக்கு செலுத்தும் நாளாக தான் இந்த ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய பழங்காலத்தில், நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்திலலாம் ஆடிப்பெருக்கு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆடிப்பெருக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரது கிடையாது. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. நம்ம இப்போது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல பிரதானமான நீர் எங்கேருந்து கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம நாளைய தினம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இப்போ கிணறு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கிணறுக்கு நீங்கள் அவசியம் வழிபாடு செய்யணும். இல்லை எங்களுக்கு சம்பில் இருந்து வருது, இல்லை டேங்க்ல இருந்து வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வழிபாடாவது, ஒரு வெத்தலை பாக்கு, பழம், பூவு இதெல்லாம் வச்சு ஒரு தீபம் ஏற்றி அதற்கு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா காவிரி அன்னையை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி உருவகப்படுத்தி நாளைய தினம் நம்ம கொண்டாடணும். நாளைய தினம் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே தாலி பிரித்து கோர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நிறைய பேர் செய்வாங்க. அதுவும் அந்த வருஷம் திருமணமானவர்கள் அன்றைய தினத்தில் நம்ம நாள் என்ன கிழமைன்னு பார்க்க வேணாம், நட்சத்திரம் பார்க்க வேணாம், எதுவுமே பார்க்க வேணாம். ஆடிப்பெருக்கு அப்படிங்கிற வந்துச்சுனாலே நம்ம அந்த தினத்தில் நம்ம தாலி பிரித்து கோத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் எந்த நாள் வந்தாலும் தாலி பிரித்து கோத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. ஒரு வருஷத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் தாலி பிரித்து கோக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாலி பிரித்து கோக்க வேணாம். அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா, கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு போட்டுட்டு போட்டிருந்த தாலி சரடை எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சாமி படத்திற்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் அது சாமி படத்திற்கு முன்பு வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் அதை பழசையே திரும்ப கழுத்தில் போட்டுக்கலாங்க. அப்படி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுடைய கணவரோட உடல் நலம், ஆரோக்கியம், ஆயுசு இவை எல்லாம் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. திருமணமான பெண்கள் இப்படி செய்யலாம். திருமணம் ஆகாத பெண்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலே, அந்த காவிரி அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டாலே நல்ல வரன் உங்களுக்கு அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் அவசியம் செய்யணும். இதை நீங்கள் இந்த தாலி பிரித்து கோக்குறோம் இல்லையா, அதை நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சனிக்கிழமை மாலை நேரத்துக்கு பின்பு, அதாவது ஈவினிங்கில் அமாவாசை பிறக்கின்றது. நிறைய பேர் இந்த நாளில் மாற்றலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஆனால் நேரத்தை மட்டும் நீங்கள் பகல் 12 மணிக்கு முன்பு தான் நீங்கள் மாற்றணும். அதாவது காலை 7:45 to 8:45 அந்த நேரத்தில் மாற்றிக்கலாம். அல்லது காலை 10:45 to 11:45 அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் மாற்றிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. புதுமண தம்பதிகளுக்கெல்லாம், அந்த பெண்களுக்கு இந்த தாலி பிரித்து கோக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்ற உகந்த நாள் நாளைய தினம் வரக்கூடிய ஆடிப்பெருக்கு. அதனால் அந்த பெண்கள் எல்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் தாலி பிரித்து கோத்துக்கலாம். மாலை நேரத்தில், அதாவது சூரியன் இறங்கு முகத்தில் இருக்கும்போது தாலி பிரித்து கோக்கிறது யாருமே செய்யவே மாட்டாங்க. அதனால் அதை செய்யவே செய்யாதீங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் தாலி பிரித்து கோத்துக்கோங்க. நாளைய தினம் நாம் நிறைய பொருள்கள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லதுங்க. பொருளாதார வசதி இருப்பவர்கள் தங்கம், வெள்ளி, பட்டுப்புடவை அதை மாதிரியான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. மங்களங்களை உண்டாக்கும் மங்கள பொருட்கள் அவசியம் நாளைக்கு நீங்கள் 5 பொருளாவது வாங்கணும். அந்த 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது அவசியம் வாங்கணும். ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம். தங்கம், வெள்ளி வாங்க முடியாதவங்க அவசியம் கல்லுப்பு ஒரு புதிய பாக்கெட் வாங்குங்க. வாசனையான மலர் நாளைய தினம் வாங்குங்க. மஞ்சள் சரடு அப்படிங்கிறத வாங்குங்க. மஞ்சள், குங்குமம்
நீங்கள் மஞ்சள் இதை மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளோ, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சளோ, அல்லது கொம்பு மஞ்சள், குண்டு மஞ்சள் எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம், அல்லது மஞ்சள் பொடியாக வாங்கலாம். சரடு அப்படிங்கிறத வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன டைமில் நீங்கள் சரடு மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சரடை நீங்கள் பத்திரமா வச்சுருந்து எப்போ நீங்கள் மாற்றிப்பீங்களோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாளைக்கு நீங்கள் வாங்க போகிறத நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். மற்றவர்களுக்கு இந்த சரடை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தரக்கூடாது. ஏன்னா ஆடிப்பெருக்கில் நம்ம சரடு மாத்திரமோ இல்லையோ ஒரு மஞ்சள் கயிறு வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மட்டும்தான் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை. மங்களமான பொருட்கள், லக்ஷ்மியோட அம்சம் பொருந்திய பொருட்கள், பழங்கள் வாங்கலாம். மாதுளை, நெல்லிக்கனி, அதை மாதிரி சமையலுக்கு வெல்லம், நெய், பால், இதை மாதிரியான பொருட்கள், துவரம்பருப்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி எது வேணாலும் நாளைக்கு நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு, வழிபாடுனா நீங்கள் பெருசாக ரொம்ப பெரிய பூஜையெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு நிறை சொம்பை வச்சு அதில் காவிரி தாயை ஆவாகனம் செய்து அந்த தாய்க்கு நம்மளுடைய நன்றியை நாளைக்கு நீங்கள் தெரிவித்தாலே போதுமானது. அதையும் நான் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த வாங்கின பொருட்களை நீங்கள் அந்த சொம்புக்கு பக்கத்தில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். எப்படி காவிரி பொங்கி ஓடுதோ அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எந்த நாளும் குறையாமல் பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை நாளைக்கு நம்ம செய்கிறோம். நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறை சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை, வெள்ளி, மண் அல்லது செப்பு, எந்த சின்ன சொம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணீர், மினரல் வாட்டர் அதை மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த சொம்புக்கு ஒரு 3 இடங்களில் பொட்டு வச்சுக்கோங்க. பொட்டு வச்சுட்டு அது கழுத்தை சுற்றி இதை மாதிரி பூவை கட்டிடுங்க. கட்டிட்டு இதை உங்களுடைய பூஜை அறையில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த தண்ணீரில் நீங்கள் போட வேண்டியது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் உதிரி பூக்கள், இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இதை ஒரு மனையில் வச்சுக்கோங்க இந்த சொம்பை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை அறையில் சுத்தம் பண்ணிவிட்டு இதை கோலம் போட்டு அதை கோலத்துக்கு மேலே இந்த சொம்பை வச்சுட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சுடுங்க. நேவேத்தியமாக நீங்கள் ஏதாவது பழமோ இல்லை வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இல்லை ஆப்பிள், இந்த என்ன பழம் கிடைக்குதோ அதை வைக்கலாம். அல்லது ஒரு டம்ளர் பால் ஏதாவது வச்சு நீங்கள் காவிரி எண்ணெயை இந்த சொம்பில் உருவகப்படுத்தி நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. இந்த வழிபாடை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலை 7:45 to 8:45 அல்லது 10:45 to 11:45 காலையில், 7:45 to 8:45 AM அல்லது 10:45 to 11:45 AM அல்லது ஈவினிங் டைமு 6 to 9 PM, 6லிருந்து 9 மணி வரை நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக உங்களுடைய பூஜை அறையில் செய்யலாம். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அதிகம் வேணாம், இல்லாமலும் இருக்க வேணாம். நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணீர் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. ஸோ எந்த ஆபத்துகளும் நமக்கு தண்ணியால் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் நாளைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மெம்பர்ஸாக சேரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணீரை மறுநாள் நீங்கள் வீடு தெளிக்க, செடிகளுக்கு ஊற்ற பயன்படுத்திக்கலாம். நன்றி.